வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எக்கச்சக்கமான தகவல்களுக்கு நடுவுல எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு பேரு தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஆனா இது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை இல்ல. 17ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த புகழ்பெற்ற அறிஞரான பிரான்சிஸ் பேக்கன் அப்பவே இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு உண்மையான ரெனைசான்ஸ் லைஃப் ஹேக்கர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கற்றல் அப்படிங்கிறது சும்மா அறிவை வளர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அது வாழ்க்கைக்கு உதவுற ஒரு டூல் அப்படிங்கிறது தான் அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அவரோட ஐடியாஸை வச்சு இந்த தகவல் பெருக்கத்தை நம்ம எப்படி புத்திசாலித்தனமா கையாள்றதுன்னு இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன மேப் மாதிரி சொல்லிடுறேன். 1. படிப்பின் நோக்கம். 2. நாம தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள். 3. புத்தகங்களை எப்படி வாசிக்கணும். 4. அறிவை எப்படி பேலன்ஸ் பண்றது. அப்புறம் 5. நம்ம மனசுக்கான மருந்துகள். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதியா படிப்பின் நோக்கம். நாம ஏன் மெனக்கெட்டு படிக்கணும்? இதுக்கு பேக்கன் ரொம்ப தெளிவான ஒரு ரூல் ஆஃப் 3, அதாவது 3 காரணங்களை சொல்றாரு. முதல் விஷயம் டிலைட், அதாவது தனிப்பட்ட மகிழ்ச்சி. நாம தனியா இருக்கும்போது படிப்பு நமக்கு ஒரு வித அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. 2வது ஆர்னமெண்ட், ஒரு அலங்காரம். மத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம கருத்துக்களுக்கு ஒரு தனி மரியாதையை இது கொடுக்குது. 3வது எபிலிட்டி, அதாவது திறன். நம்ம அன்றாட வாழ்க்கையில சரியான முடிவுகளை எடுக்கவும் காரியங்களை திறமையா செஞ்சு முடிக்கவும் படிப்பு ரொம்பவே உதவுது. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட பர்சனல், சோஷியல் அப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃபை டெவலப் பண்றதுக்கு தான் நாம படிக்கிறோம். இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுல அந்த துறை வல்லுநர்கள் ரொம்ப கில்லாடியா இருக்கலாம். ஆனா ஒரு பரந்த பார்வை, பெரிய லெவல்ல வியூகம் அமைக்கிறது, இதெல்லாமே பல விஷயங்களை தேடி படிச்ச ஒரு கற்றறிந்தவரால மட்டும்தான் ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். அதனால தான் கத்துக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு தனி பவர் இருக்கு. அடுத்து பகுதி 2, ஆபத்துகளை தவிர்த்தல். என்னதான் படிப்பு நல்லதுனாலும் அதுலயும் சில டேஞ்சர் இருக்குன்னு பேக்கன் சொல்றாரு. அப்படி அவர் வார்னிங் கொடுக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? 1. சோம்பேறித்தனம். எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தா செயல்ல இறங்க மாட்டோம், அதை நம்மள ஒரு தேக்க நிலையில கொண்டு போய் விட்டுடும். 2வது பகட்டு, நான் இவ்ளோ படிச்சிருக்கேன்னு மத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்றதுக்காகவே படிக்கிறது. 3வது ரொம்ப முக்கியம், வரட்டுத்தனம். உலகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே புத்தகத்துல இருக்கிற ரூல்ஸ் வச்சு மட்டுமே எடை போடுறது. இது நடைமுறைக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயம் இல்லையா? இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். இத ரொம்ப அழகா புரிய வைக்க பேக்கன் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. படிப்பு அப்படிங்கிறது இயற்கையா வளர்ற செடிகள் மாதிரி. நம்ம அனுபவம் அப்படிங்கிறது அந்த செடிகளை ட்ரிம் பண்ற கத்திரிக்கோல். என்னதான் செடி செழிப்பா வளர்ந்தாலும் அதை சரியா வெட்டி விட்டால்தான் அதுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். அதே போலதான் படிப்பு நம்ம திறமைகளை வளர்த்தாலும் நிஜ உலக அனுபவம் அப்படிங்கிற கத்திரிக்கோள் இல்லைன்னா நம்ம படிச்சது எல்லாமே தெளிவில்லாம பிராக்டிகலா யூஸ் ஆகாம போயிடும். 1625ல அவர் சொன்ன இந்த ஒரு வரியை கொஞ்சம் கவனிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத ஒரே வரியில கச்சிதமா சொல்லியிருக்காரு. இதுல கண்டெம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒதுக்குறது அல்லது அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம். தந்திரமான ஆட்கள் படிப்பை அலட்சியப்படுத்துவாங்க, ஏன்னா அது அவங்களோட சூழ்ச்சிகளுக்கு ஆபத்தா முடிஞ்சிரும். ரொம்ப சாதாரண மனிதர்கள் ஆஹா இவ்ளோ படிச்சிருக்காங்களேன்னு சும்மா வாய்ப்பிழந்து பார்ப்பாங்க. ஆனா உண்மையான அறிவாளிகள் மட்டும்தான் தாங்கள் படிச்சதை வாழ்க்கையோட நிஜ அனுபவங்களோட சேர்த்து சரியா பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ நம்மளோட கோர் டாபிக்கு வருவோம். 3வது பகுதி, புத்தகங்களை வாசிப்பது எப்படி. படிக்கிறதுங்கிறது சும்மா கண்ணை ஓட்டுறதில்ல, அது ஒரு ஆக்டிவான வேலை. யாரையாவது விவாதத்துல தோற்கடிக்கணும்னு படிக்காதீங்க. அதே போல புத்தகத்துல எழுதியிருக்கிற எல்லாமே 100% உண்மைன்னு அப்படியே கண்மூடித்தனமா நம்பவும் நம்பாதீங்க. அதுக்கு பதிலா அதுல இருக்கிறத நிறுத்து, நிதானமா யோசிச்சு விமர்சன ரீதியா உங்க சொந்த அறிவை வச்சு அலசுறதுக்கு படிங்கன்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. இங்க வாசிப்பு முறைய உணவோட ஒப்பிடுற அந்த ஃபேமஸான உதாரணத்தை பார்ப்போம். எல்லா தகவல்களும் நம்மளோட முழு கவனத்தையும் டிமாண்ட் பண்றதில்ல. சில புத்தகங்களை சும்மா டேஸ்ட் பண்ணா போதும், அதாவது லேசா புரட்டி பார்த்துட்டு போயிடலாம். சில புத்தகங்களை விழுங்கணும், அதாவது வேக வேகமா முழுசா படிச்சு முடிக்கணும். ஆனா சில மிக முக்கியமான புத்தகங்களை மட்டும்தான் மென்று செரித்து உட்கொள்ளணும், அதாவது ரொம்ப ரொம்ப கவனமா ஆழ்ந்து படிக்கணும். இந்த வித்தியாசம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். இன்னைக்கு நாம நிறைய புக் சம்மரி எல்லாம் தேடி படிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேக்கன் அப்பவே ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. வடிகட்டப்பட்ட புத்தகங்கள் வடிகட்டப்பட்ட தண்ணீரை போல வெறும் பகட்டானவைங்கிறாரு. ஒரு மாஸ்டர் பீஸ் படைப்பை நீங்களே முழுசா படிக்கணும். மத்தவங்க சொல்ற ஷார்ட் சம்மரியை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா அந்த படைப்போட உண்மையான சாராம்சம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். அடுத்து பகுதி 4, சரியான சமநிலை. ஒரு முழுமையான அறிவாளிக்கு என்னென்ன திறமைகள் இருக்கணும்? இது ஒரு 3 அடுக்கு தத்துவமா அவர் சொல்றாரு.
வாசிப்பு ஒரு மனிதனை முழுமையாக்குது, ஏன்னா அதை நாலேஜ் கொடுக்குது. உரையாடல் ஒருவனை தயாரான மனிதனாக்குது, மத்தவங்க கிட்ட பேசும்போது தான் அந்த ஸ்பான்டேனியஸான சிந்தனை வேகம் கிடைக்கும். எழுதுதல் ஒருவனை துல்லியமான மனிதனாக்குது, நாம எழுதும்போது தான் நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற பிழைகள் நீங்கி ஒரு பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மூணுலயும் நாம பேலன்ஸ்டா இருந்தாதான் நம்ம அறிவு முழுமையடையும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, மனதிற்கான மருந்துகள். இங்க ரொம்ப குரூஷியலான விஷயம் என்னன்னா, நம்ம எதை படிக்கிறோமோ அதுதான் நம்ம கேரக்டரையே டிசைட் பண்ணுது. ஆமாங்க, நம்ம மனசு எப்படி வேலை செய்யணுங்கிறத நாம சூஸ் பண்ற சப்ஜெக்ட் தான் தீர்மானிக்குது. உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாம அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றோம்ல, அது மாதிரி மனசோட குறைகளை தீர்க்கவும் ஸ்பெசிஃபிக்கான சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. உங்க மனசு ஒரு இடத்துல நிக்காம அலைப்பாயுதா, கணக்கு போடுங்க. ஏன்னா மேத்ஸ்க்கு கடுமையான ஃபோக்கஸ் தேவை. ஒரு விஷயத்தை நுட்பமா பிரிச்சு பார்க்குற திறன் கம்மியா இருக்கா, தத்துவவாதிகளோட நூல்களை படிங்க. உங்களால ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ண முடியலையா, வழக்கறிஞர்களோட கேஸ் ஸ்டடிஸை படிங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு மனக்குறைபாட்டுக்கும் கல்வியில ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கு. நம்ம பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களையே நீங்க கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. 400 வருஷத்துக்கு முந்தைய பேக்கனோட இந்த தத்துவத்தை உங்களோட இன்றைய பழக்க வழக்கங்களோட பொருத்தி பாருங்க. உங்க அன்றாட மீடியா டயட் எப்படி இருக்கு? அறிவை வளர்க்குற சரியான புத்தகங்களை நிதானமா மென்று செரிக்கிறீங்களா, இல்ல வெறும் பகட்டான சுருக்கங்களை மட்டும் மேலோட்டமா ருசி பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க நேரத்தையும் கவனத்தையும் நீங்க எப்படி செலவிடுறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க யாருங்கிறதே தீர்மானிக்குது.